தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம அக்கறை சீமைக்கு போவோம். மலையாள திரையுலகத்தை கொஞ்சம் பார்ப்போம். மலையாள திரையுலகத்தில் இப்போ கொஞ்சம் பரபரப்பான நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கமான அம்மா அமைப்புக்கு புதுசாக தேர்தல் நடக்க போகுது. அதேபோல் மலையாள திரையுலகில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தேர்தல் நடக்க போகுது. இப்போ இரண்டு தேர்தல்கள் தான் மலையாள திரையுலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல நம்ம அம்மா அமைப்பை பார்ப்போம். அம்மா அமைப்பு துவங்கி இதுவரை 32 வருஷம் ஆச்சு. இந்த 32 வருஷத்தில் எப்போவுமே ஆண்கள், அதாவது ஆண் நடிகர்கள் மட்டுமே தலைவராக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த முறை ஒரு பெண், ஒரு நடிகை தலைவராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. பழம்பெரும் நடிகர் மது, எம்ஜி சோமன், இன்னசென்ட், மோகன்லால், இந்த 4 பேர் தான் தொடர்ச்சியாக மலையாள சினிமா நடிகர்கள் சங்கமான அம்மா அமைப்புக்கு தலைவராக இருந்திருக்காங்க இது வரைக்கும். இந்த 4 பேர் தான் இந்த 32 வருஷத்துலையும் மாறி மாறி இருந்திருக்காங்கன்னா எத்தனை வருஷம் பாரம்பரியமாக நடிகர்கள் கையில் அந்த சங்கம் இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. இப்போ தேர்தல் அறிவிக்கிறதுக்காக போன மாதம் அந்த அம்மா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்திலேயே மோகன்லால் நான் இனிமேல் சங்க தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு அடித்து சொல்லிட்டார். அதனால் புதியதாக யார் வேணுமானாலும் போட்டியிடுங்க, நான் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டார். இப்போ யார் யார் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்புலாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மோகன்லால் ஏன் பதவி விலகினார் அப்படிங்கிறத ஒரு சிச்சுவேஷனை பார்த்துருவோம். இந்த அம்மா அமைப்பு எப்போதும் போல உண்மையாகவே மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற நடிகர்கள் சங்கத்தை விடவும் அம்மா அமைப்பு மிக சிறப்பாக செயல்படுது இப்போ வரைக்கும். அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்ற மாநிலங்களிலெல்லாம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் மலையாளத்தில் ஓய்வு பெற்ற இப்போவும் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆனால் வயதான நடிகைகளுக்கு கை நீட்டு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே மாதம் ஓய்வூதியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே பல கோடி வருது. அதனாலும் பரவாயில்லை, சமாளித்து கொள்ளலாம் என்று பல்வேறு வருஷம் அவங்க இது நடத்துவாங்க. சங்கத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள், நடிகர்கள் கலந்து கொள்ள கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. அது கலை நிகழ்ச்சியிலேருந்து கலெக்ட் பண்ணுற பணத்தை சேர்த்து வச்சு அந்த சேர்த்து பணத்தில் தான் அந்த கை நீட்டு மாதிரி ஓய்வு பெற்ற கலைஞர்களுக்கு, வயது மூத்த கலைஞர்களுக்கு நிதியுதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். அதேபோல் மம்முட்டி, மோகன்லால் மாறி இருந்த பொழுதும் சங்கம் சிறப்பாக தான் இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடிகர் திலீப் ஒரு நடிகை கடத்தப்பட்ட வழக்கில் கைதானார். அன்னைக்கு பிடிச்சது அந்த சனியை அந்த அம்மா அமைப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் விடலை. கிட்டத்தட்ட 8 வருஷமாக பாடாப்படுத்துது அந்த சங்கத்தை அந்த ஒரே ஒரு செயல். அதற்கு பின்பு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. உடனடியாக அவர் அன்னைக்கு அப்போ செக்ரட்டரியாக இருந்தார் திலீப்பு. உடனே அவர் ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க. ரிசைன் பண்ணிட்டாரு. பொருளாளராக இருந்தார். ரிசைன் பண்ணோன்னாங்க, ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் ரிசைன் பண்ண வைக்கலைன்னா, அவர் சங்கத்திலிருந்தே தூக்கலைன்னா நாங்கள் புது சங்கம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் அரெஸ்டான மறுநாள் காலையிலேயே மம்முட்டி வீட்டுக்கு பல இளம் நடிகர்கள் பிரதீப்ராஜ் தலைமையில் போய் 2 பெரிய கோஷம் போட்டு பெரிய பஞ்சாயத்து இழுத்து விட்டாங்க. மம்முட்டி வீட்டு வாசல்லையே பிரதீப்ராஜ் பேட்டி கொடுத்தாரு. இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவரை நீங்கள் சங்கத்திலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கணும்ட்டாங்க. வெறும் குற்றச்சாட்டப்பட்டவர் தான், அதை நீக்கி தான் ஆகணும் அப்படின்னு மாநிலம் முழுக்க பயங்கர கொதிப்பில் இருந்ததுனால சரின்னு உடனடியாக திலீப்பை அம்மா சங்கத்திலேருந்து நீக்கிட்டாங்க. அவரும் போயிட்டார். ஆளை விடுறா சாமிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்த பின்பு மலையாள திரையுலகில் பெண்களுக்கு, குறிப்பாக நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் நிறைய இருக்குது அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அதை விசாரிப்பதற்காக ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டியை கேரள கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. 2017 ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அதனுடைய முடிவை, அந்த அறிக்கையை இப்போ 2025 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் நிறைய நடிகர்கள் மேலே, தயாரிப்பாளர்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தது. அவர்கள் மேலையில் கேஸ் போடுங்க சொல்லி 26 குற்றப்பத்திரிக்கை, 26 எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க போலீஸ். ஆனால் கடைசி என்னாச்சுன்னா, அந்த
புகார் கொடுத்த ஹேமா கமிட்டி முன்பாக புகார் கொடுத்த நடிகைகள் எல்லாம் இப்போ ஒதுங்கி போய் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க விரும்பலை, இதை அப்படியே விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் போயிட்டாங்க. அதனால அந்த வழக்கு அப்படியே தீர்ந்து போச்சு. 26 கேஸும் டிராப்டு அப்படின்னு கேரளா ஹைகோர்ட்டில் கேரளா போலீஸை சொல்லிட்டாங்க. கேரளா ஹைகோர்ட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா புகார் கொடுத்தவங்க வந்து சாட்சி சொல்லலைன்னா புகார் எப்படி நிற்கும் அப்படின்னு. இதுக்கிடையில் சில பெண்கள், சில நடிகைகள் துணிஞ்சு நிறைய பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது நடிகர் பாபுராஜ், இவர் நடிகை வாணி விஸ்வநாத்தோட ஹஸ்பண்டு, அவர் நடிகர் மணியம்பிள்ளை ராஜு, அவர் இயக்குனர் பாலச்சந்திர மேனன், குடும்ப படங்களை இயக்கிய ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் பாலச்சந்திர மேனன், அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஆன எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. அப்புறம் இயக்குனர் ரஞ்சித், அவர் வந்து கேரள அரசோட ஃபிலிம் அகாடமி தலைவராக இருந்தார். இதை கம்ப்ளைண்ட் வந்தோடனே அவர் ரிசைன் பண்ணிட்டார். அப்புறம் இயக்குனர் கமல் மேலே கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் நடிகர் முகேஷ் மேலே கம்ப்ளைண்ட்டு, தயாரிப்பாளர் விஜயபாபு மேலே புகார். இது விஜயபாபு நாட்டை விட்டே ஓடி போய் துபாயில் பதுங்கிட்டு ஒரு 20 நாள் கழிச்சு முன்ஜாமீன் கிடைச்ச பின்னாடி தான் நாட்டுக்கே திரும்பி வந்தார். அந்த அளவுக்குலாம் நிறைய சச்சரவுகள்லாம் நடந்துருச்சு. இதில் நடிகை முனீர் அப்படிங்கிறவங்க தான் முகேஷ் மேலேயும் மணியம்பிள்ளை ராஜு மேலேயும் எடவலா பாபு மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்குது. ஆனால் இந்தம்மா மேலேயே சில கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்தம்மா மேலேயே எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ இந்தம்மா இதனாலேயே ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ முகேஷ் வந்து முன்ஜாமீன் மனு வாங்கிட்டு இருக்காரு, எடவலா பாபு முன்ஜாமீன் வாங்கிட்டாரு, மணியம்பிள்ளை ராஜுவும் முன்ஜாமீன் மனு வாங்கிட்டாரு, நடிகர் பாபுராஜும் முன்ஜாமீன் மனு வாங்கிட்டாரு. இந்த பாபுராஜ் இப்போதைய அம்மா அமைப்பில் அவர் துறை தலைவராக இருந்தவர். ஆக இப்படி முக்கிய புள்ளிகள் மேலையெல்லாம் புகார் கொடுத்தாலும் ஆனால் இவங்களை சங்கத்திலிருந்து இதுவரையில் நீக்கவே இல்லை. திலீப்பை உடனடியாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கி அம்மா சங்கம் இவர்களை எதுவுமே நீக்கலை. இவர்கள் இன்னமும் பதவியில் தான் இருக்காங்க, இன்னமும் சங்கத்தில் தான் உறுப்பினராக இருக்காங்க. இதில் இந்த பாபுராஜ் இந்த தேர்தலையே நாமினேஷன் தாக்கல் பண்ணாரா தலைவர் பதவிக்கு நிற்க போகிறேன்னு. உடனே அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நடிகை மாலா பார்வதி அப்படின்னு ஒருத்தவங்க பொங்குனாங்க. அவர் எப்படி நிற்கலாம் அப்படி சொன்னாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலையும் பாபுராஜுக்கு ஆதரவாக நடிகை அன்சிபா ஹாசன் ஒரு பொண்ணு ஆதரவு கொடுத்தாங்க. அரசியலில் குற்றவாளிகள் இல்லை, அரசியல்வாதிகள் மேலே எத்தனை கேஸ் இருக்குது, அவங்கள எலெக்ஷனில் நிற்கிறாங்கல்ல, அதே மாதிரி இது விசாரணை தானே, தீர்ப்பு வந்தால் நீங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு மேலே விசாரணை தானே நடந்திருக்கு, கோர்ட்டில் கேஸ் தானே ஃபைல் ஆகிருக்கு, அவருக்கு பாபுராஜ் எலெக்ஷனில் நிற்கல என்ன தப்பு இருக்குன்னு இந்த பொண்ணு சின்ன பொண்ணு சண்டைக்கு வந்துருச்சு. ஆக இந்த பக்கம் 2 பக்கமும் ஏற்றி விட்டாங்க. ஆனால் மோகன்லால், மம்முட்டி அப்படின்னு 2 சுரேஷ் கோபி மூத்த நடிகர்கள்லாம் வேண்டாம் பாபு அப்படின்னு அட்வைஸ் பண்ணனால பாபுராஜ் தன்னுடைய தலைவர் பதவி போட்டியிட்ட வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டார். இன்னொரு பக்கம் நடிகர் ஜெகதீஷ் வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட கடைசி இடத்துல தலைவர் பதவிக்கு 7 பேர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணி 5 பேர் ஓட்டிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ண வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ 2 பேர், ஒன்று நடிகை ஸ்வேதா மேனன், இன்னொன்று நடிகர் தேவன் பாட்ஷா படத்தில் வில்லன்னா நடிச்சிருப்பார், நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அவர் தான் இப்போ அம்மா சங்கத்தில் தலைவர் பதவி நிற்கிறாரு. ஏற்று நிற்கிறது ஸ்வேதா மேனன். இவங்க பாக்கியராஜ் கூட ஜோடியாக ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஆக இப்போ 2 பேர் போட்டிட்டு ஒருவேளை ஸ்வேதா மேனன் ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு கீழே நான் எப்படி பொதுச் செயலாளர் வேலை பார்க்கறது நம்ம பயந்து போய் ஒரு சந்தேகத்தில் ஜெகதீஷ் நான் வேட்புமனு வாபஸ் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பல்வேறு பதவிகளுக்கும் அந்த போட்டியிட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாபஸ் வாங்கிட்டாங்க. நவ்யா நாயர் கூட துணைத் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணி வாபஸ் வாங்கிட்டாங்க. இதில் துணைத் தலைவர் பதவியில் அன்சிபா ஹாசன், இணை செயலாளர் பதவிக்கு அன்சிபா ஹாசன் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ கடைசி லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுச் செயலாளர் பதவிக்கு நடிகை குக்கு பரமேஸ்வரனும் நம்ம ஒருதலை ராகும் ரவீந்திரனும் போட்டி போடுறாங்க. இணை செயலாளர் பதவிக்கு ஹன்சிபா ஹாசன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார், முன்கூட்டியே சொன்னோம். பொருளாளர் பதவிக்கு அனுப் சந்திரனும் உனுப் சிவபாலும் போட்டியிடுறாங்க. செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு அஞ்சலி நாயர், ஆஷா அரவிந்த், நீனு குரூப், சுஜிதா பெட்டி, சராயு மோகன், ஜாய் மேத்யூ, கைலாஷ், நந்து பொடுவல், டாக்டர் ரோனி டேவிட் ராஜ், சந்தோஷ் கீலாத்தூர், சுஜய் வர்கீஸ், டெனி டாம், வினு மோகன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டி போடுறாங்க.
இதில் அம்மா அமைப்பில் ஒரு தீர்மானம் ஒன்று, வித்தியாசமான ஒரு தீர்மானம் இருக்குது. மற்ற சங்கத்துல எல்லாம் இது இருக்கான்னு தெரியல. செயற்குழு உறுப்பினர்கள் பதவியில் அட்லீஸ்ட் 4 பேராவது பெண்களாக இருக்கணும். 4 போஸ்ட் வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த 4 பெண்களுக்காக இப்போ 5 பேர் போட்டி போடுறாங்க. அதில் ஒரு ஆள் அதை வாபஸ் வாங்கமான கடைசி நாளில் கெஞ்சினாங்களாம், எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சாங்களாம். நம்ம மக்கள் எல்லாரும் அதை அம்மா அமைப்பில் இருக்கிற நடிகைகள், மூத்த நடிகைகள்லாம் 5 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களே, யாராவது ஒருத்தர் வாபஸ் வாங்கன்னு. முடியவே முடியாதுன்ட்டாங்களா 5 பேரும். அதனால 5 பேரும் நிற்கிறாங்க. அது யாருன்னா அஞ்சலி நாயர், ஆஷா அரவிந்த், நீனு குரூப், சுஜிதா பேட்டி, சராயு மோகன். இதில் சராயு மோகன், ஆஷா அரவிந்த், அஞ்சலி நாயர் 3 பேருமே தமிழ் படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன் வந்து வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்குது. எப்படி நடக்கும், எப்படி பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். இப்போதைய தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி நடக்குதான். ஃபோனில் கீழே வைக்க முடியல, ஒவ்வொருத்தரும் மெசேஜ் மேலே மெசேஜாக வந்துக்கிட்டு இருக்கான். பழைய நடிகர்கள் எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் அழுகிறாங்க. இவ்வளவு பரபரப்பான ஒரு தேர்தல் இது வரைக்கும் எங்களுக்கு நடந்ததில்லை அம்மா அமைப்பில். இப்போ தான் முதல் முறையாக நடக்குது. ஆனாலும் நாங்கள் அதை ரொம்ப சந்தோஷமாக தான் அதை ஃபீல் பண்ணுறோம். நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை அவளோடு எதிர்பார்த்து காத்திருப்போம்.